ஜீப்ல இருக்கா சார்? எல்லாரும் தள்ளி வாங்க சார். வாங்கிட்டீங்களா? இல்ல சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டீங்களா? மெயினா தள்ளி நிலுங்கண்ணே, தள்ளி நல்லா ஃபுல்லாக எடுங்கண்ணே. ஸ்டேட் பார்ட்டி மறைக்க கொஞ்சம் உங்களை எடுத்துட்டு வாங்களே. ஒரு 3-4 பேர் இருக்காங்கல்ல, மெயின் பண்ணிருக்காங்கல்ல. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அது முடிஞ்ச பிறகு லாக் பண்ணையில் எல்லாரும் மக்களுக்கு அன்போடு கடையோடு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாகவும் தமிழக தேர்தல் ஆணையத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாகவும் தேர்தல் நடத்துவதற்காக மாவட்ட ஆணையர்கள் சார்பாகவும் உதவி தேர்தல் நடத்துவதற்காக நேற்று வாங்கினேன். எல்லாரையும் வரணும். ஒன்ன மட்டும் பொது எங்க மேல பொறுமையா தரங்க, பொறுமையா எடுத்துட்டு போங்க. ஏன்னா டிவி பேட்ல எதுவும் இதாயிராம பத்திரமா பொறுமையா எடுத்துட்டு போங்க. ரெண்டிலே வேண்டாம். கொஞ்சம் தள்ளிக்கோங்க, அந்த பக்கம் தள்ளுங்க. அப்பதான் நீ ஏறி பெஞ்சு போட்டு இந்த பக்கம் ஏறணும். வெயிட் பண்ண அப்புறம் மாத்திரம்
நிக்கிறதுக்கே ஒருத்தர் எடுக்கோங்க. அப்படியே வரிசையா நின்னுக்கோங்க. வரிசையா ரெண்டு பேரும் வாங்க, பெஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. பால் வாங்கி கொடுப்பா. நல்லா திருவா போலாம். மழை வச்சிருக்கு. அதான் காணா நெசமாலே வந்துடணும். விடக்கூடாது. கேமரா இந்த EVM வந்து சாரும் நானும் திறக்கலாம், வேற யாரும் திறக்க முடியாது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் திறப்போம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இப்போ இந்த EVM வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து 309 பேலட் யூனிட் மேலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 309 பேலட் யூனிட், 309 கண்ட்ரோல் யூனிட், 335 விவிபேட் நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் ஓட தாலுகா ஆஃபீஸ் ஆலங்குடியான் 25/3/2026. The following officers are authorized to open the double lock and will remain physically present at the time of opening of EVM strong room. First one, returning officer 182 Assembly Constituency and District Supply and Consumer Protection Officer Pudukkottai.
Assistant Training Officer 122 Alamudi Assembly Constituency and Tahsildar Alamudi. The EVM fan room is permitted to open the storage of EVM consisting of 309 ballot unit, 309 control unit and 335 VVPAT which was received from EVM warehouse of Collector's Office Pudukkottai to be used for forthcoming elections to Tamil Nadu Legislative Assembly 2026 in respect of 182 Alamudi Assembly Constituency in the presence of representatives of the following ஏன்னா நம்ம வந்து ரிசர்வோட சேர்த்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் பேலட் யூனிட்டுக்கும் 120%, இது வந்து 130% விவிபேட். சரிங்களா, அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் கலெக்டரேட் வேர் ஹவுஸ்ல இருந்து இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் நடந்தது நேற்று. உங்களுடைய தலைவர்கள்லாம் மாநில தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க, மாவட்ட தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க முன்னிலையில் பிரித்து ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கட்சி ஆஃபீஸே வந்துருக்கோம், வந்துருக்கோம் ஆளுநர் தொகுதிக்குள்ளது. இப்போ வந்து இந்த வந்து இப்போ நம்ம உள்ள ஸ்டோர் பண்ண போகிறோம் சார். அடுத்த செகண்ட் ரேண்டமைசேஷனுக்கு நான் இது ஒரு கையெழுத்து வந்து போடுவோம் சார். இது உள்ள ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னு அதை நிக்கணுமா? நிக்கணும். மூவ் பண்ணுங்க, மூவ் பண்ணா தான் போவோம். மூவ் பண்ணுங்க, கடாட மூவ் பண்ணுங்க. அண்ணா நெசமாலே வந்துடணும், பேசப்படக்கூடாது. பட்டாமது அவருக்கு என்ன அவருக்கு அப்பீல் தானே கேமரா ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் பாரு, எது இருக்காங்க. ஒரு ஆள் வந்து தூக்கிப்பா. நோட்டு ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஒரே கம்மி கொண்டு வந்து அந்த மாதிரி எடுத்தான நேர்னே நீங்கள் அடிக்கடி கூப்பிடுவோம் சார். சரிங்களா, மாவட்டத்துல இருந்து நம்ம தொகுதிக்குள்ள நேற்று அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாவட்ட நிலை தலைவர்கள் பார்த்துட்டாங்க, பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் பார்த்துட்டாங்க. இங்கே நமக்கு வந்துருச்சு. இப்போ இதனுடைய லிஸ்ட் உங்க கையில உங்க கட்சியிலேருந்தே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜோன் வைஸா வந்து எந்த ஜோனுக்கு போகிறது ரெண்டாவதா வைக்க ரேண்டமைசேஷன். ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் நம்ம வந்து ரெண்டாவது அப்போ ரேண்டமைசேஷன் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் சார் அன்னைக்கு காலையில். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும், அது எந்த தப்பும் இல்லைங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க சார். செகண்ட் ரேண்டமைசேஷனுக்கு வந்துடுங்க. செகண்ட் ரேண்டமைசேஷன் எப்போ இருக்குன்றதை அவங்க இவங்க சொல்லுவாங்க, டிஓ சொல்லுவாங்க. எப்போ இருக்குன்னா நமக்கு வந்து பேலட் பேப்பர் எல்லாம் முடிச்சு நம்ம 9ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஃபார்ம் 7 ரெடி பண்ணி யார் வேட்பாளர்களுடைய பட்டியலும் இன்னும் அடிஷனல் யார் வந்து கவர்மெண்ட் ப்ரெஸ்ல தான் அச்சடிச்சு கொடுப்பாங்க. அதை அச்சடிச்சு வந்த உடனே 10ஆம் தேதி இருக்க வாய்ப்பு இல்லை சார். அது கமிஷனிங் இருக்கும், அதாவது அதை வந்து வைக்கணும். அதை வந்து அந்தந்த ஜோனுக்கு நம்ம பிரிக்கும்போது அந்தந்த ஜோனல் ஆஃபீஸர்ஸ் பொறுப்பாக அந்த மிஷினை எடுத்து அவங்களே அதை பண்ணணும். அப்போ அடுத்தவங்க பண்ணிட்டாங்க, தப்பு வந்துருச்சு, மாற்றி வச்சுட்டாங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. வந்து அது ஒரு இந்த ஸ்ட்ராங் ரூம் இல்லை சார், இன்னொரு ஸ்ட்ராங் ரூம் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ளே வச்சு அந்த போஸ்டல் பேலட்டை அதையும் வந்து கேமரா வச்சு இது பண்ணிட்டு செட் பண்ணிட்டு இது பண்ணுவோம். அந்த போஸ்டல் பேலட்டுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஒரு 3 o'clock 5 o'clock ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம அந்த டைமுக்கு நீங்கள் வரணும் சார். சரிங்களா, இப்போ நம்ம வந்து நம்ம ஹோமில் போய் எடுக்கிறோம் இல்லையா போஸ்டல் பேலட், அதாவது வீடு வீடாக சென்று நம்ம வயசானவங்க வந்து நிறைய பேர் கொடுக்கல சார். இந்த தடவை 400 பேர் தான் கொடுத்துருக்காங்க, வயசானவங்களும் மாற்றுத்திறனாளிகளும். அவங்க 400 பேருக்கு ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நம்ம டீம் போட்டு முடிச்சுக்கலாம். திருப்பி உங்களை வர வைக்கல சார். 400 பேருக்கும் போது ஒரு 4-5 டீமாக கூட நாங்கள் ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு டீமோடையும் நீங்கள் அக்கம்பெனி பண்ணிக்கலாம். நாங்கள் ரூட் சார்ட் போட்டுக்கிறோம், எந்த வழியாக போவாங்க எப்படி போவாங்கன்னா ரூட் சார்ட் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அது வழியாகவே போய் அவங்களோடய நீங்கள் போகலாம். ஏன்னா அவங்க எதுவும் தப்பு பண்ணுறாங்க ஒரு பயம் தான் நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்களே 4 இடத்துலையும் போக முடியாது, உங்கள் கட்சியினுடைய சார்பாக யாரையாவது உங்களுக்கு பிடிக்கிறவங்களே அனுப்பிச்சுக்கலாம். நீங்கள்
உங்களோட ஏஜென்ட் யாராவது இருப்பாங்க அவங்க அனுப்பிச்சு நீங்கள் பார்க்கலாம். ஈவினிங் அந்த போஸ்டல் பேலட் வந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 கவுண்ட் பண்ணி இப்போ 450 பேலட் நீ கொடுத்து அனுப்பிச்சோம், இதில் 300 வந்துருச்சு. 3 டைம்ஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அவங்களுக்கு. மிச்சம் வந்து இவங்க வந்து இல்லை அப்படின்னும் போது, மீதவங்க போடலை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை அந்த போட்ட பேலட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்போ அதை வந்து நம்ம ஒரு பேக்கெட்டில் போட்டு சீல் வச்சு, டேட் போட்டு சீல் வச்சு உள்ளே வந்து வச்சுருவோம். நாங்கள் அப்போ நீங்கள் வரணும், சரிங்களா? அது மாதிரி போஸ்ட் பண்ணி நாங்கள் உள்ளே வச்சுருவோம். உள்ளதான் சார் மேடம் கட்சி சார்பா கேண்டிடேட் சார்பா? ஏன்னா கம்யூனிகேஷன் அதாவது இருங்க எனக்கு வரேன் சார். கட்சி சார்பா கேண்டிடேட் சார்பா? கேண்டிடேட் ஏஜென்ட் கேண்டிடேட் சார்பா? அதான். ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து கட்சி, அதாவது வந்து நம்ம நேஷனல் ரெகக்னைஸ்டு பார்ட்டி, ரிஜிஸ்டர்ட் பார்ட்டில கட்சி நம்ம இதுவரையும் நீங்க சொல்றது வேட்பாளர் சார், ஏன்னா சுயேட்சை வேட்பாளர்களும் இருப்பாங்க. கேண்டிடேட் சார்பா? கேண்டிடேட் சார்பா சரி, நல்ல திருத்தம். நல்ல கரெக்டான திருத்தம் இது. அது மாதிரி கேண்டிடேட் சார்பா வந்து வர சொல்லுவோம். சரி வாங்க சார், இப்போ சீல் வச்சிடலாம். கட்சி இப்போ லைட் ஆஃப் பண்ணிடுறியா? சொல்லி ஏன்னா இது நடந்தது வேற ஊர்ல, புதுக்கோட்டையில் நடந்தது. புதுக்கோட்டை நினச்சிட்டு என்ன தெரியல, அப்புறம் இல்லைங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கறதுனால கொஞ்சம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். நாங்கள் போய் போலீஸில் அனுப்பிச்சு அவங்க வந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகும் சார். அந்த மாதிரி ஆப் ஒர்க் ஆகலைன்னா அது கொஞ்சம் நீங்களே தயவுசெய்து உனக்கு போட்டது நாங்கள் வேலையை முடிச்சுக்கிறோம் சார். சீல் நல்லா உள்ள நன்றிம்மா. சார் எல்லா சார் கையில் தைக்க போனது லைட் ஆஃப் பண்ணி வெளிச்சமாக தான் இருக்குது ரூம் கேமராவோட வெளிச்சம். சூரிய